எடுத்துலாமா, அவங்க வியாபாரம் பண்ணலாமா, அவங்க தொடர்பு வச்சுக்கலாமான்னு கேட்டுங்க. என்ன அவளுக்கு இறக்குறீங்க, இவர் வண்டி இவ்வளவு இறக்குதா, நான் விட கொஞ்சம் கம்மியா தரேன், அந்த பேச்சு மட்டும் பேசாதீங்க. நிறைய வியாபாரம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட வியாபாரம் கேட்டுக்கிட்டு விலையை நினைச்சுக்கிட்டு அதை பண்ணுங்க. இது ஒன்றா கருத்து, என் கருத்து, வேற ஒன்றும் கிடையாது. ஆனா அதே மாதிரினா வெளியூர்ல வந்து இறக்குற நண்பர்கள் கண்டிப்பா புரோக்கர் எல்லாருமே நல்லவங்க சொல்ல முடியாது, சரிங்களா? அதுக்கு என்னன்னா அந்த புதுசா ஒருத்தவங்கள்ட்ட ஃபோன் பண்றாங்கன்னா அவங்களோட ப்ரூஃப் வாங்க, ஆதார் கார்டு ப்ரூஃப் வாங்க, அவங்களோட அந்த முறையான அட்ரஸ் வாங்கிக்கிட்டு லோட இருக்குங்க, சரிங்களா? அதே மாதிரி கூச்சப்படாதீங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் எல்லாரும் பணமே லாக்கா இருக்கும், சரிங்களா? கண்டிப்பா இருக்கும், இல்லாம யாரும் கிடையாது. இனிமேல் என்ன அவங்க ப்ரூஃப் வாங்காம கண்டிப்பா நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி லோடு இறக்காதீங்க தயவு செய்து. அதே மாதிரி அன்னைக்கு லோடு இறங்குதான், லோடு அன்னைக்கு அன்னைக்கே பைசல் பண்ணி முடிச்சிடணும். நீங்க 10 நாள் கழிச்சு சந்தர்ப்பம் சொல்லி ஆனா 10 நாளைக்கு முன்னாடி லோடு இறக்கணும், எங்களுக்கு பைசல் பண்ணுங்கன்னா அது கண்டிப்பா நாங்க வர மாட்டோம். ஏன்னா அது நீங்க நல்ல பொருளா இறக்கிருப்பீங்க, அவங்க வாரம் என்னதுமா பில்லு போல் கட்ட இருக்கிறாங்க, பில்லு ஈரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அது நிக்காது, சரிங்களா? அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற ஆளு புரோக்கர் நீங்க இறக்குறீங்கன்னா அன்னைக்கே ஒரு வீடியோவோ ஒரு போட்டோவோ மஸ்ட் எல்லாருடைய போன்லயும் ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு போட்டு வச்சுங்க. உங்களோட தொழில் பண்றோம், சரிங்களா? அதனால என்னன்னா அந்த ரெக்கார்டு தான் பேசுவோம். ஒரு ஸ்டேஷன்லயே நம்ம கம்ப்ளைண்ட் பண்றா இன்னைக்கு நான் சொல்றேன், ஆனா உங்களுக்கு பணம் நைட்டு சென்ட் பண்ணுன்னு சொல்லுவேன், 10 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு பணம் நான் கொடுக்க சொல்லவே இல்லை அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா நாக்கு எப்படிலாம் பேசுறேன். அதனால இனிமேல் போனை ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு போட்டுக்கோங்க. அவங்கள்ட்ட முறையான ஆதார் கார்டு அட்ரஸ் வாங்கிக்கிங்க, நல்ல முறையில் தொழில் பண்ணுங்க. நீங்களும் நல்ல முறையில் பிள்ளை கொண்டு போய் இறக்குங்க. போல் கட்டலாமா, ஈர கட்டலாமா, அப்பதான் நம்ம சங்கம் நிற்கிறதுக்கு ஒரு வெயிட்டா இருக்கும், சரிங்களா? அடுத்து யாராவது பேசணும். அடுத்து காளையார் கோயில் ராஜா நலனி பேசுமாறு அன்புடன் இருக்கிறோம். இப்போ நம்ம வியாபாரம் ஒரு வயலுக்கு நம்ம ஒரு வண்டி அனுப்ப நீங்க ஏற்றுங்க. தயவு செய்து லைனை ரொம்ப கவனமா பாருங்க. ஒரு சொத்து இழப்பு எல்லாருக்கும் பெரிய இழப்பு. வெறும் 5000 பார்த்தா 1 லட்சம் 2 லட்சம் பொருள் எல்லாமே 20 லட்சம் மதிப்புள்ள பொருள் நீங்க வயலில் ஏற்றும் போது உலகத்து ஈர கட்டு தயவு செய்து ஏற்றாதீங்க. உலகம் என்ன கொஞ்சம் கவனிச்சு நீங்க பாருங்க. ஏன்னா இப்ப வண்டி ஏற்றி போறாங்க, ஓனர் எங்கேயோ இருப்பாரு, உங்களை நம்பி வண்டி அனுப்புறோம்னா சரி அண்ணன் நல்லபடியா அனுப்பி வரணும் ஒரு நம்பிக்கை தான் பணம் போடுறோம். அங்கே போயிட்டு ஒரு 30 கட்டு ஈர கட்டு பேர் கட்டு இப்ப வரனால பணம் வராம வருது. என்ன ஆகுது, போன 200 கட்டு என்ன சொல்ல 30 கட்டு போயிருக்கோம், அவன் என்ன சொல்ல 110 கட்டு போச்சுமா. அது எவ்வளவு பெரிய இழப்பு தெரியுமா? பணமே வராம வருது. இது சாக்கு அவனுக்கு, இது ஒன்னே பிடிச்சிக்கிட்டு பேசுறான். அது மாதிரி வயக்காட்டில் வண்டி இறங்கும் போது ஈரம் இருக்கா, தடை கொஞ்சம் சரியா இருக்குன்னு பாருங்க. பதிய ஊட்டியில உங்கள்கிட்ட இழப்பு அந்த டைம் பாதி காசு நீங்க கொடுக்கலாம் ஏற்றுக்கிறோம். அது வரும்போது ஜேசிபி 3000 ரூபாய் கேட்கிறாங்க. உங்களுக்கு ஏன்னா அன்னைக்கு கிடைச்சிருந்தா ஒரு 1500 கிடைச்சிருக்கணும். அந்த 1500 எக்ஸ்ட்ரா 1500 போயிடும். தயவு செய்து கொஞ்சம் நீங்க தலையை ஈட்டு முக்கியம். நமக்கு ஒரு வண்டி தலையில வச்சுன்னா எவ்வளவு பெரிய இழப்பு, எவ்வளவு குடும்பத்துக்கு இழப்புன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிய. அது நம்ம பார்த்துக்கணும். வண்டியை பார்த்து இருக்கணும். ரேட்டு போட்டு போவாங்க, சந்திப்பு சொல்லுங்க. இந்த மாதிரி போட்டு கேட்டு அது மட்டும் கம்பாங்க. வேற வண்டி பேசுவோம், எல்லாருக்கும் வருவோம். என்னென்ன காரணம் போட்டி போட இருக்காங்க, இன்னொரு அவர் பாதிக்கப்படுறாங்க. பேசி பார்ப்போம். யாவாரி பேசுவோம், நமக்கு மீட்டிங் நம்ம சங்கத்துக்கு எல்லாருமே போய் பேசுவோம். நம்ம வீடு பண்ண முடியாது. இந்த வீடு நாங்க 40 தான் வாங்கலாம், நீ 40 வாங்கி தம்பி ஒன்றும் தப்பு இல்லை. நீ வாங்க 60 70 போட்டு உங்க சொந்த வண்டி இருக்கு, எங்களோட வண்டியில வாடகை வண்டி அது வந்தோட 40 ரூபாய் கொண்டு உங்க கையில இருக்கு சொல்லுங்க. சங்கத்துல பந்தயம் ஒரு ரேட்டு கூட எல்லாருமே போவோம், பேசி பார்ப்போம். ஏன் தம்பி நீ போய் எடுக்கிற, உன்னால எல்லாருக்கும் பாதிப்பு. அந்த பாதிப்பு இங்க மட்டும் பக்கத்தோடு இதே ரேட்டு கேட்கறாங்க, அடுத்த வாங்க முடியல, அது மாதிரிமே பண்ணிடலாம். அது மாதிரி போல பெருமையா கொஞ்சம் கவர்மெண்ட் ஒரு தண்ணி அடிச்சிருக்காங்க, தயவுசு ஓட்ட விடாது. தண்ணி அடிச்சிருக்காரா பாருங்க, அது நல்லா கேள்வி பயணம் மாட்டோம். தண்ணி அடிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எது ஓட்டிக்கிட்டு சின்ன சின்ன பசங்க நீங்க கம்பெனி வராது வந்துட்டு நமக்கு ஈஸி தான். ஆனா தொழிலுக்கு வரும்போது தண்ணி எடுத்துருந்தா தயவு செய்து ஓட்ட விடாதீங்க. அவன் கையை கொஞ்சம் அசந்து விட்டானா அவன் வாழ்க்கையும் போய் நம்ம இழப்பீடு நம்ம கொடுக்குறோம், கடை நப்பி வாங்கி கொடுப்போம். அது இழப்பு யாருக்குன்னு நல்லா உங்களுக்கே தெரியும்.
தண்ணி அடிச்சுன்னா தண்ணி ஏற்றாதீங்க. காலையில் வரணும் கேளுங்க. தண்ணி இல்லையா பாருங்க, அவன் ஆண்டிக்கு உங்களுக்கு தெரியும். பாருங்க நம்ம சங்கத்துல எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்துட்டோம். 14 தினம் ஒன்று அந்த நிலவ பிரச்சனை தெரியும். என்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு இல்ல 2 வருஷமா பேசிக்கிட்டு சங்க ஆரம்பிக்கிற பேசிக்கிட்டு இன்னைக்கு எல்லாம் ஒன்று நினைச்சு என்னமோ நினைச்சா ஆளுமா ஆணையா வருவாங்க 40 பேர் வந்து என்ன பண்ணேன் நம்ம 40 பேர் சாக அனுப்பி காட்டுவேன். நான் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்க போய் சொல்லுங்க. இப்போ நீங்க எல்லாம் பாத்தீங்க, நம்ம எல்லாரும் அருகே போய் கையெழுத்து போட்டாச்சு, எல்லாருடைய நம்பரும் வந்துருச்சு. நீங்க நம்ம எல்லாம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வட்டம். அடுத்த செகண்ட் 4 காசு தலைவர் யாரும் தெரியல. அது என்ன முடிவு எடுக்கல. எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். சங்கத்துக்கு நீங்க தவிர வச்சு குடும்பம் வர நண்பர்கள் இருப்பாங்க. தயவுசெய்து சங்கத்தை பேர் விடு, எல்லாருமே செய்வோம். ஐடி கார்டு வந்து இன்னொரு இஞ்சி போல ஒரு 20 நாள்ல எப்படியாவது நம்ம சங்கத்துடைய ஆட்சி வாங்கிடும். அரசு அங்கீகாரத்தை வாங்கிட்டோம்னா ஸ்டாண்டா பேசலாம். எங்க இருந்தாலும் நம்ம சங்கத்துல இருந்து கோரிக்கை வைக்கலாம், சிஎம் சங்கத்துல இருந்து அப்பாயின்மெண்டே வாங்கலாம். எங்களுக்கு கங்கா மாவட்டத்துல வந்து ஸ்டாக் வைக்கிறது பேர் கண்டிப்பாங்க. இந்த மாதிரி எங்க பையன் தான் கைய விட்டாங்க, அவங்க அரசு வேலையை இல்லையா, அவங்க குடும்பத்துக்கு இழப்பு கொடுங்க. அந்த மாதிரி நிறைய கோரிக்கை இருக்கு. வேலை வந்து மானியம் வருவாங்கன்னு சொன்னாங்க. மானியம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. சங்கத்துல இருந்து நம்ம யாரும் சங்கத்துல இருந்து கோரிக்கையை வைக்கிறாங்க, ஒரு பிரயாணம் விட்டு வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால சங்கத்துல நம்ம எல்லாருமே சேர்ந்தோம்னா வைக்க முடியாது. எதுவுமே இல்லை. நீ உங்க வெளியே தான் இருக்கணும்பா. இந்த 40 ரூபா 30 உங்க வாயில் போகுதுன்னா 35 + 5 அந்த வார்த்தை வரக்கூடாது. 40 + 5 தான் நீங்க எதுக்கு சொல்றேன்னா, வேலை காசு 40 ரூபா, சாப்பாடு காசு 5 ரூபா சேர்த்துங்க, +5 சேர்த்துங்க. நீங்க வாயில வரணும், வேலை வரணும். நமக்கு நம்ம டக்கு வேலை வரணும். 35 + 5 ரூபா அது ஒன்றும் வரக்கூடாது. 40 + 5 அதை மட்டும் மனசுல வச்சு செயல்படுங்க. நம்ம எல்லாரும் 3 மாசம் இருக்கா ஒண்ணு போடுவோம். எல்லாரும் சந்தோஷம். நம்மளும் ஒரு ஃபேமிலி, நம்மளும் ஒரு சொந்தங்கள். யாருனே தெரியாது, எந்த ஜாதி மதமே தெரியாது நமக்கு. இப்ப எல்லாரும் பார்த்தாச்சு. ஒரு 100 பேர் சேர்ந்துட்டா அடுத்த 1000 பேர் தானே வந்துடுவோம். நம்மளாம் ஒரு அண்ணன் வீட்டுல விசேஷம், தினேசன் வீட்டுல விசேஷம் எல்லாரும் போவோம். நம்ம சங்கத்தோட போவோம். நமக்கு ஒரு பலம் அது. நாளைக்கு உங்க வீட்டுல ஒரு இழப்பா நாமத்தை நிற்பேன். அந்த எல்லாருமே போவோம். புது உரிமை இல்லை. நமக்கு அதாவது பொய்வடைஞ்சு கடனா உழைஞ்சு போயிட்டான்னு சொல்ல மாட்டேன். இனிமே கை கொடுத்துட்டு இருக்கிறோம். சங்கத்துல இருக்கிறோமா இந்த மாதிரி பாதிப்பாயிடுச்சு, வண்டியில இழப்பாயிட்டு சங்கத்துல இருப்போம், ஒரு நிதி இருக்குதான் வரலாறு தூக்கி எடுத்து வருவான். அதாவது காணாம விட மாட்டாங்க. நம்ம காப்பாற்றணும். தெரியும், ஒரு புனிதமான தொழில் செய்வோம் நண்பர்கள். நம்ம செய்வ தொழில் வந்து மிகப்பெரிய புனிதமான தொழில். புனிதமான தொழில் இது வந்து நம்ம வந்து எவ்வளவு புனித வாயிலா ஜீவனுக்கு உணவு கொடுத்துருக்கோம். மிகப்பெரிய உணவு கொடுத்துருக்கோம். அது நம்ம 1000 பேசுறோம். நம்ம ஒன்று கூட மிகப்பெரிய பலம் இருக்கு. கூடிய சீக்கிரமா நம்ம அப்பாயின்மெண்ட் ஆகுது. அரசு அங்கீகாரத்தை வாங்கிடுவோம். வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம மிகப்பெரிய பலத்தை காட்டிடுவோம். ஒரு மாணவர் மிகப்பெரிய பலம் இருக்கு. இது என்ன போட்டா நம்ம எல்லாரும் அரசு அங்கீகாரத்தை உறுப்பினர் அறிவிக்கணும். தொழில் வேலையை பொறுமை பார்க்கலாம். பெரியார் போயிடுவா தொழில் வேலை இன்சார்ஜ் அவர் இல்லாம ஒரு எப்படி எல்லாமே அப்படி அப்படியே சேர்ந்து ரொம்ப கஷ்டம். தொழிலுக்கு ஒரு பொறுப்பாக போட்டு ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் சேர்ந்துருவோம். நம்ம எல்லாம் சேரலாம். உங்களுக்கு என்ன வாங்கிக்குவோம், நாளைக்கு கொடுத்துருவோம். நம்ம ஒன்று கூட சேர்ந்தா தான் இது சாத்தியப்படுத்த முடியும். நண்பர்களா நீங்க தான் சப்போர்ட் நீங்க எல்லாருமே ரிசர்ச் நீங்க நடத்துவோம். என்ன நினைக்கிறது சொந்தங்கள் எல்லாரும் அண்ணன் ரிசர்ச் எல்லாருமே போவோம். நமக்கு இந்த பைக்கு சமைப்பான். அதுக்கு அந்த கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்களோட கைத்தறி போது திரும்பியும் கண்டினியூ பண்ணுவாங்க. என்னன்னா சில நண்பர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் அவங்க தூய்மையா இருக்கோம், நாங்கள் நினைச்சோம்னா நீங்க வியாபாரம் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட நபரை குறிப்பிட்டு இன்னொரு நண்பர் ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றப்ப எனக்கு சங்கடமா இருந்துச்சு. இன்னைக்கு என்னோட யாரோட பேசியிருப்பார்ல, அவருக்கு இந்த அவர் கூட போனா அதெல்லாம் நான் கவலைப்படுறாங்கல்ல. அவருக்கு வந்து நம்ம இவ்வளவு பெரிய ஒத்துமையா இருக்கவங்க செய்தியை எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க.
எல்லாருமே Facebookல ஷேர் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் வேலை இருக்கு, கடை இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, புள்ள இருக்கு, லவர் இருக்கு, என்னென்னமோ பிரச்சனைகள் இருக்கு, டியூ இருக்கு, எல்லாமே இருக்கும். ஆனா சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு அப்படியே வீட்டுல சாப்பிட்ற டைமிங்ல யாரையும் போனை ஓபன் பண்ணி நம்ம வாட்ஸ்அப், சாதாரண வாட்ஸ்அப் சொல்லுவாங்க, அந்த வாட்ஸ்அப் தான் நம்ம இது கம்மி. நம்ம முழு வாட்ஸ்அப் செஞ்சுட்டா நம்ம வேற லெவல்ல இருக்கும். அந்த இடம்லாம் பத்தாது. இதனால போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அதோட ஏற்பட விளைச்சல் விஷயம் மாறிடுச்சு. அதனால சொன்னா இந்த வாட்ஸ்அப்பை ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃப்ரீயா இருக்கிற நேரம், ஏதோ சாப்பிட்ற டைம், ஏதோ ஒரு டைம் யாரெல்லாம் என்ன பேசிருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. அதுல பேசுறதோட முப்பாட்டிடாம இதை மாதிரி அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டத்துக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச புது புது கருத்துக்களை மைண்ட் செட்லாம் ஏற்றிட்டு இப்ப நாங்க 4-5 பேர் தான் பேசுறோம். எல்லாருமே பேச பூஜை பண்ணுவீங்க. நம்ம அண்ணன் என்னனாலும் பேசணும்ல. வெளியில போய் ஒரு செய்தியை பேச வேஸ்ட். இந்த இடத்துல எதுவாக இருந்தாலும் கேட்கணும். இப்ப நான் தப்பு பண்றேன்னா, அண்ணா நீங்க வந்து பேரவாசல விருப்பப்படாம இந்த குடும்ப தப்பு பண்றாரு, எனக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நாங்க எண்ணத்து இல்லாம இந்த அண்ணனோ வேற அண்ணனோ யாரோ ஒரு அண்ணன் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப அந்த ஃபால்ட் வந்து என் காதுக்கு வரும், நான் என்னை திருத்திக்குவேன். எல்லாரும் மனிதன் தானே. அதனால மேக்சிமம் இந்த தவறு நடக்காம இருக்கு. இப்ப இந்த 40 ரூபான்னு சொல்லிட்டோம். இப்ப சொல்லிட்டோம் இந்த 40 ரூபாங்கிறத வந்து யார் யாரெல்லாம் போய் நிறைவேற்ற படிக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். 30 ரூபாய்க்கு ஓட்டலாம், 25 ரூபாய்க்கு ஓட்டலாம். இழப்பு யாருக்கு? எனக்கு, நம்மளுக்கு. அவங்களுக்கு தான் அந்த இழப்பு. ஒரு இந்த சங்கத்துல இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஆச்சியார்ல இருந்தா நிறைவேற்றிட்டோம்னா ஒரு எல்லா ஊருக்கும் வந்துருச்சு. அங்கங்க மாறுறதையும் காலேஜ் கொண்டு வந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து பேசுவோம், ரிஜிஸ்டரா பண்ணிட்டோம்னா அடுத்து அவங்க வந்து அவங்க வண்டியை ஓட விடாம போலீஸை வச்சு கூட போய் சாக்கில் பாக்ஸ்ல கவரை போட்டு கவர்ல வச்சு அப்படியே இது போட்டு கொடுத்துருங்க. நிறைய பிளான் இருக்கு. 40 கவரா? 40 பேர்ல கூட வரணும்னு நினைக்கிறேன். நண்பர்கள் என்ன பண்ணப்ப இந்த பேலருக்கு வந்து மேல கீழே போட்டோம். இப்போ ஒரு சின்னதா ஒரு இது சொல்றாங்க.